முதலாளி எங்க? சார் வெளியே போயிருக்காரு, மேடம் இருக்காங்க. என்ன ராஜு? இவர் சார் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்றாரு. நேர்ல பேச வேண்டியிருக்கு. அவர் எப்ப வருவாரு? தெரியாது. வந்தா நான் டிக்ரூஸ் கேட்டதா சொல்லுங்க. என் விஷயத்துல அவர் எடுத்திருக்கிற முடிவை இன்னைக்கே எனக்கு தெரிவிச்சாகணும். போலீஸ்காரங்களால எங்களை மாதிரி உள்ள ஜுவல்லரிக்காரங்களுக்கு எப்பவும் தொல்லைதான். என்ன தொல்லை? ஒரு திருடன் திருட்டு பொருளை இந்த கடையில தான் வித்தேன்னு சொன்னா அப்புறம் அந்த கடைக்காரன் பாடு அவ்வளவுதான். நாங்க உண்மையை சொன்னாலும் திருடே தான் உங்க போலீஸ்காரங்க நம்புவாங்க. சோடா இல்ல, டாக்டர் வான் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணு குடிக்க விடுறதில்ல. கொஞ்சம் இருங்க, நான் சொல்ற விஷயத்த கேட்கறேன்னு சொன்னா தான் இந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். அதுல சில பிரச்சனை இருக்கு, நான் சொல்றேன். இங்க உள்ள கஸ்டம்ஸ் கலெக்டர் மிஸ்டர் வேணு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் கம்பல் பண்ணதுனால தான் இந்த உதவியை நான். கடவுளே, என் பொண்ணு வந்துட்ட போல இருக்கு. டாடி வந்துட்டாரா? உள்ள இருக்காரு. கமிஷனர் ஐயாவை சேர்ந்து குடிக்க போறாங்க. முக்கியமான வேலைன்னு கடையில இருந்து வீட்டுக்கு வந்தது இதுக்கு தானா? இல்ல பிரீத்தி, பிரைவேட்டா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் செய்ய நான் தான் வர சொன்னேன். அப்புறம் டாடி யாரோ டிக்ரூஸ்னு உங்களை தேடிட்டு கடைக்கு வந்தாரு. இன்னைக்கே அவரை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. இது அந்த டிக்ரூஸ் தானே மூர்த்தி? ஆமா. யார் டாடி அந்த ஆளு? ஸ்மக்லர்ஸோட ஏஜென்ட் அவன். அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க டாடி கொஞ்சம் உதவி செஞ்சாருன்னா அவங்கள கையும் களமா பிடிச்சிடலாம். நான் என்ன சொன்னாலும் அவரோட தலையில ஏற மாட்டேங்குது. என்ன டாடி இது? இந்த ஸ்மக்லர்ஸால தான் நம்ம பிசினஸே பாதிக்கப்படுது. குறைஞ்ச விலைக்கு ஸ்மக்லர்ஸ் கிட்ட கோல்டு வாங்கி வேலை செய்யறவங்களோட நாம போட்டிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்க ஏன் யோசனை பண்றீங்க? எஸ், யூ ஆர் கரெக்ட். கிருஷ்ணமூர்த்தி, பணத்துக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்க இருக்காங்க. நான் இதை செய்ய சொன்னது பணத்துக்காக இல்ல. இதை ஒரு தேசிய சேவையை நினைக்கிறோம். ஐ மீன் எ சர்வீஸ் டு அவர் நேஷன். இனி நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். தங்கத்தை விலைக்கு வாங்குறேன்னு அவங்க கிட்ட பேசுங்க. இன்னைக்கு ராத்திரியே அதை இங்க கொண்டு வர சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி, நீ என்ன காட்டி கொடுத்துட்டல்ல, நான் ஜெயில இருந்து வந்ததும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. முதலாளி இருக்காரா? இருக்காரு. என்னடா முதலாளி, அந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மளை ஏமாத்திட்டான். அந்த ஆள் வீட்டுல கஸ்டம்ஸ்காரங்க இருந்தாங்க. அவங்க டிக்ரூஸ பிடிச்சிட்டாங்க. மேடத்துக்கிட்ட சொல்லிடலாங்களா? சீக்கிரம் வக்கீல் கிட்ட பேசி ஒரு வழி கண்டுபிடிக்கணும். மேடத்துக்கிட்ட அதுக்கப்புறம் சொல்லலாம். மிஸ்டர் ஹுசேன் சாஹிப், பல தடவை ஜெயிலுக்கு போன உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் விஷயம் அப்படி இல்ல. சமூகத்துல எனக்குன்னு நல்ல ஸ்டேட்டஸ தேடி வச்சிருக்கேன். 3000 குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலோட உரிமையாளர்னா. ஹலோ, எஸ், கல்ஃப்ல இருந்து மிஸ்டர் ஷா. ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றது?
ப்ளீஸ் மிஸ்டர் ஷா. அந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மள காட்டி கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. அவனை வெட்டி கொல்லணும். அந்த டிக்ரூஸ் ஏதாவது சொல்லிடுவானா? தலையே போனாலும் நம்ம பேரை வெளியில சொல்ல மாட்டான். எப்படியாவது சீக்கிரம் அவனை ஜெயில கொண்டு வரணும். கிளியர் எவிடன்ஸோட பிடிச்ச கேஸ். எவிடன்ஸ் அத பிரேக் பண்ணுங்க. இதை விட பெரிய எவிடன்ஸ் நாம சந்திக்கலையா? அப்புறம் எனக்கு இந்த கேஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வெளியே தெரியக்கூடாது. இங்க உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். இங்க சிகரெட் லிக்கர் அப்புறம் வேற ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம். எப்ப நான் இங்க இருந்து வெளியே வருவேன்? 6 மாசம் தான், அதுக்கு மேல ஆகாது. ஹலோ, இல்ல. அவன் வந்தா சொல்லு. அவன் சாக போற நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. எஸ், யார் பேசுறாங்க? தெரியல அங்கிள். போன்ல அடிக்கடி என்ன பயமுறுத்துறான். நான் உங்களுடைய காரியத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த சிட்டியோட முழு பொறுப்பு எனக்கு இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அங்கிள், ஹலோ அங்கிள். நடக்க போற ஊர்வலத்துக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்கீங்கல்ல? எஸ், நான் தான் சார்ஜ் எடுத்திருக்கேன். அங்க என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நீங்க தலையிட வேண்டாம். என்ன விஷயம்? காம்தார் ஸ்ட்ரீட்டுக்கு போலீஸை விடக்கூடாது. வழியிலே அவங்கள நீங்க தடுத்துடணும். மத்ததை நாங்க கவனிச்சுக்கிறோம். மே ஐ கம் இன் சார்? எஸ். ஊர்வலத்தை நோக்கி யாரோ பாம்பு போட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கியா? செக்யூரிட்டிக்கு போன சில போலீஸ்காரங்களுக்கு அடிபட்டுடுச்சான். ஓ, அந்த முத்துராஜ் இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏதாவது கிளப்லயோ பார்லயோ போய் உட்கார்ந்திருப்பான். நீ உடனே ஸ்பாட்டுக்கு போ. சார், கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க நிலைமை மோசமா இருக்கு. ஃபோர்ஸ் பத்தாது சார். நாம ரிசர்வ் போலீஸை தான் கூப்பிடணும். எந்த கன்றாவியாவது கூப்பிடு. என்னால முடியாது. பிரஷர் கூடி போய் தலை சுத்துது. சார், சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு கமிஷன் ஆபீஸ்ல இருந்து. நான் இங்க இல்லைன்னு சொல்லடா. சீக்கிரம் வழியை கிளியர் பண்ணுங்க. லேட் ஆச்சுன்னா அவன் அடிச்சுட்டு செத்துருவான். சீக்கிரம் தள்ளி விடுங்கடா. அதை முடுங்க. இருக்காரு. எங்க போயிருக்காரு? வீட்டுல இருப்பாரு இல்லையா? பின்ன எங்க போயிருக்காரு தெரியாதா? டாடி, அங்க என்ன ப்ராப்ளம்? தெருவுல கலாட்டா நடக்குது. நீ ஒண்ணும் பயப்படாத. நம்ம கடை ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். டிக்ரூஸ்,
என்ன கொன்னுடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன கொன்னுடாத, எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு இங்க என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோ. என்ன நீ எங்களுக்கு ஏற்படுத்திய நஷ்டம் இதனால தீராதா? இந்த பக்கமாக சார், நடக்கிறத பாத்தீங்கல்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடிவு செஞ்சுட்டீங்களா? பலராம், நான் கூப்பிடுங்க சார். மேலதிகாரிகள் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யணும் கேளுங்க. யாரும் கிடைக்கல பலராம். Then you give orders. துப்பாக்கியை கொடுத்து இவங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது சும்மா குத்திகள் மாதிரி நிக்க வைக்கிறதுக்கு இல்ல. பலராம், இல்லன்னா இங்க ரத்தம் ஆறு ஓடும், ஜனங்க வெட்டிக்கிட்டு சாவாங்க. பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த டவுன் மொத்தம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ப்ளீஸ் உடனே தான் செய்யுங்க. எல்லாரும் உடனே கிளம்பி போங்க. சட்டவிரோதமான இந்த குட்டை கிளம்பி போகணும். எல்லாரும் உடனே கிளம்பி போயிடுங்க, இல்லன்னா போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தும். சீக்கிரம் எல்லாரும் கிளம்பி போயிடுங்க, இல்லன்னா துப்பாக்கி சூடு நடக்கும். Fire! நில்லுங்கம்மா. விடு என்ன. ஐயோ. கங்கா நகரில் வெவ்வேறு மதத்தினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தை அடக்க
போலீசார் துப்பாக்கி சீயதில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நீ வர்றதுக்கு லேட் ஆனதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். ரோடு வழியா ஒரு வண்டியும் விடல. ஆம்புலன்ஸ்ல வந்ததுனால தப்பிச்சோம். நீங்க சொன்ன வேலையை பக்குவமா முடிச்சிட்டேன். தெரியும். ஷாகிர் அடிபட்டுட்டான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ம், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ போலாம். பி கேர்ஃபுல். ஆ. ம்.